அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார். ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்காக 118 லட்சம் பொற்காசுகளை பெருமாளுக்கு அவர் கடனாக வழங்கினார் என்றும், அதற்கான வட்டியை மட்டுமே இறைவன் இப்பொழுது திருப்பி தந்து கொண்டிருக்கிறார். அசலை கலியுகம் நிறைவு பெறுகிற பொழுது தருவார் என்றும் நம்முடைய புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி பெருமாளுக்கே கடன் கொடுத்த அந்த குபேரனை நாம் வணங்குகிற பொழுது நமக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லா வகையான துன்பங்களையும் தீர்த்து நம்முடைய வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் அளிக்கக்கூடியவனாக எம்பெருமான் இங்கே குபேரனாக, லக்ஷ்மி குபேரனாக எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். குபேரருக்குரிய அருமையான நாளாக பௌர்ணமி திருநாள், வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் வந்தால் மிக சிறப்பான நல்ல நாள். நட்சத்திரம் பூச நட்சத்திரம், குபேரனுக்குரிய கிழமை வியாழக்கிழமை. ஐப்பசி மாதம் அமாவாசை, அதாவது தீபாவளிக்கு மறுநாள் குபேரனுடைய வழிபாடு. அதை வடரி தேசத்திலே லக்ஷ்மி பூஜை என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஐப்பசி அமாவாசையிலே லக்ஷ்மியினுடைய பூஜை செய்வது சிறப்பு. புதனுக்குரிய அதிதேவதை குபேரன். புதனுக்குரிய அதிதேவதை இருக்கக்கூடிய அந்த குபேரனுடைய வழிபாடு நமக்கு எல்லாம் வல்ல நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. உலகிலேயே குபேரனுக்கான தனி கோவிலை 6/7/2003 நம்முடைய ஆனானான மெய்யப்ப செட்டியாருடைய திருக்குமாரர் குபேர கிருஷ்ணன் அவர்கள் இங்கே ரத்தனமங்கலத்திலே நிறுவினார்கள். இந்த அருமையான திருக்கோவிலிலே எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணையினாலே இன்றைய தினம் மிக அருமையாக 6ஆம் எண் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய எண்ணாக இருக்கக்கூடிய நல்ல நாளிலே அழகாபுரி என்பதுதான் குபேரனுடைய இடம். அந்த அழகாபுரி வாழும் செல்வேந்திரன் என்று சொல்லுவார் மிக அழகாக. அந்த அழகாபுரியிலே வாழக்கூடிய செல்வேந்திரனுடைய குபேரபுரியிலே ரத்தனமங்கலத்திலே 8 திசைக்கும் 8 தேவர்கள். கிழக்கு திசைக்கு இந்திரன், மேற்கு திசைக்கு வருணன், வடக்குக்கு குபேரன், தெற்குக்கு யமன், தென்கிழக்கிற்கு அக்னி, தென்மேற்குக்கு நிருதி, வடகிழக்குக்கு ஈசானன், வடமேற்குக்கு வாயு என்று சொல்லி அஷ்டதிக் பாலகர்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி வடதிசைக்கு அதிபராக நம்முடைய குபேரன் எழுந்தருளி இருக்கிறார். அப்படி அஷ்டலட்சுமிகளும் எல்லோருக்கும் சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்ற தன்மையினாலே குபேரன் அவதாரமாக பட்டினத்தடிகளார் இந்த உலகத்திலே மிகச் சிறப்பாக இந்த இறைவனுடைய கருணையை பெற்றவராக இருந்தார். அவருடைய வாகனம் குதிரை வாகனம். அதற்கு அருகிலே மீன் இருக்கும். சங்கநிதி, பதுமநிதி என்று சொல்லக்கூடிய செல்வங்கள் அவருக்கு இருக்கிறது. அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அருமையான வாகனத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். அவருடைய கரங்களில் எப்பொழுதும் கீரிப்பிள்ளை இருக்கும். கீரிப்பிள்ளை தீமைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மையிலே இருக்கிறது. எம்பெருமானுடைய வாகனம் நர வாகனம், மனிதர்கள் மேலே ஏறி செல்லக்கூடியதாக. மனிதர்கள் ஏனென்றால் நமக்கு மேலே தான் பணம் எப்பொழுதும் இருக்கிறது. நாம் பணத்திற்கு கீழே இருக்கிறோம். பணத்தை தான் நம்முடைய எஜமானராக வைத்திருக்கிறோம். நர வாகனம் என்று சொல்லுவார்கள். மீன், கடல் செல்வம், மீன் தான் அவருக்கு அருகில் இருக்கும். மீன் நல்ல அதிர்ஷ்ட மீன்கள் இன்றைக்கும் கூட எல்லோருமாக வீடுகளிலே வளர்க்கிறார்கள். அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட மீன்கள் போல மீனை பார்த்தாலே நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். வாழ்க வளமுடன் ராதாகிருஷ்ணன் சொன்னது போல எப்பொழுதும் இமை இல்லாமல் எந்நேரமும் வெளுத்து கொண்டிருக்கக்கூடிய மீன் அவருடைய அருமையான அந்த அருகிலே இருக்கக்கூடிய பேரு பெற்றிருக்கிறது. அப்படி இறைவனுடைய கருணையினாலே மிகச் சிறப்பாக ரத்தினமங்கலத்திலே குபேரனுக்கு இங்கே அருமையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. கண்பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையே போற்றி, காதளவோடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி, பெண் பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி, வெண் மல்லிகை பூ மாலை விளையாடும் தோழி போற்றி, பண்பட்டார் இல்லாதார்தம் பக்குவம் அறிவாய் போற்றி, பணிபவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி, விண்முட்டும் ஞானம் பெற்ற வேத நாயகி போற்றி, வேயுறு தோளின் சக்தி விரித்தருள் போற்றி போற்றி என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே அம்பிகையினுடைய மிக அருமையான பாடல்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். 21 பாடல்களை ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் என்று சொல்லி நமக்காக வடித்து தந்தார். இந்த 21 பாடல்களை மிகச் சிறப்பாக கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்கள். இந்த வெள்ளிக்கிழமையிலே குபேரனுடைய அருள் பெற்ற அற்புதமான 6ஆம் நாள் என்னுடைய நிலையிலே இந்த 21 பாடல்களையும் நாம் சிந்தித்தால் நமக்கு அத்தனை வளங்களும் கிடைக்கும். மாலவன் மார்பில் நிற்கும் மங்கள கமல செல்வி, மரகத மலரில் மொய்க்கும் மாணிக்க செரும்பு போன்றாய், நீலமா மேகம் போல நிற்கின்ற திருமாலுந்தன், நேயத்தால் மெய் செலுத்த நிகரிலா செல்வம் கொண்டான், மாலவன் மீது வைத்த மாயப்பன் விழி இரண்டை,
மாது நீ என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையால் செல்வம் பெற்று கண்ணிறை வாழ்வு கொள்வேன் கண் வைப்பாய் கமலத்தாயே. நீளமா மலரை பார்த்து நிலையிலாத அலையும் மண்டு நிற்பதும் பறப்பதும் போல் நின்விழி மயக்கம் கொண்டு கோலமார் திருமால் வண்ண குளிர்முகம் தன்னை கண்டு கொஞ்சிடும் பிறகு நானும் கோதையார் குணத்தில் நின்று ஏலமார் குழலி அந்த இருவிழி சிறிது நேரம் என்வசம் திருப்புமாயின் ஏங்கிய காலம் சென்று ஆலமா மரங்கள் போல அழிவிலா செல்வம் கொண்டு அடியவன் வாழ்வு காண்பேன் அருள் செய்வாய் கமலத்தாயே. நற்குடி பிறந்த பெண்கள் நாயகன் தன்னை பார்த்தாலும் நாணத்தால் முகம் புதைப்பர் நாளிலோர் பாகம் பார்ப்பர் பற்பல நினைத்த போதும் பாதிக்கண் திருந்து மூடி பரம்பரை பெருமை காப்பர் பார்க்கடல் அமுதே நீயும் அற்புத விழிகளாலே அச்சுத முகுந்தன் மேனி அப்படி காண்பதுண்டு ஆனந்தம் கொள்வதுண்டு. இப்பொழுது அந்த கண்ணை எங்கள் வசம் திருப்புதாயே இருமையும் செழித்து வாழ இகத்தினில் அருள்வாய் நீயே. மது எனும் பெயரில் வாழ்ந்த மனமிலா அரக்கன் தன்னை மாபெரும் போரில் வென்ற மாலவன் மார்பிலாடும் அதிசய நீலமாலை அண்ணனின் விழிகள் கண்டு அண்ணலும் காலந்தோறும் ஆனந்தம் கொள்வதுண்டு. பதுமநேர் முகத்தினாலே பதுமத்தில் உறையும் செல்வி பார்க்கடல் மயக்கும் கண்ணை பதியின் மேல் பாய்ந்த கண்ணை பேர்த்தெடுத்து என்மேல் வைத்தால் பிழைப்பன் யான் அருள் செய்வாயே பேரருள் ஒழுங்கே கொண்ட பிழையிலா கமலத்தாயே. கைடவ அரக்கன் தன்னை கடிந்தனின் கணவன் மார்பு கார்முகில் அன்னத் தோன்றி கரணி நீர் பொழியும் காலை மைதவள் மார்பில் வீசும் மயக்குறு மின்னல் ஒன்று மயக்குவன் திருமால் பின்னர் மகிழ்வன் நின்று வெளிதாள் என்று செய்தப பிருகு வம்ச சேயென பிறந்த எங்கள் திருவென வளர்ந்த நங்காய் தினமும் நாம் வணங்கும் கண்ணாய் கொய்தடு விழியை என்மேல் கொண்டு வந்த அருள் செய்வாயே கொற்றவர் பணிகள் செய்யும் கோலமார் கமலத்தாயே. போரினில் அரக்கர் கூட்டம் புறங்கொண்ட நெடியோந்தன்னை போரின்றி குருதியின்றி புறங்கான துடித்து வந்த மாறனை ஊக்குவித்த வாழது கமலனங்காய் மங்கைனின் விழிகளன்றோ மாலவன் தன்னை வென்ற தேறிய மாறன் உன்னை தேரென கொண்டதாலே திருமலை வெங்கடேசன் திறத்தினை வென்றானன்றோ கூறிய விழியாய் உன்றன் குருவிழி தன்னை என்பால் கொண்டு வந்தால் யாம் உய்வோம் கொடுத்தருள் கமலத்தாயே. மந்திரம் உரைத்தார் போதும் மலரடி தொழுதால் போதும் மாந்தர்க்கு அருள்வேன் என்று மலர்மகள் நினைத்தால் போதும் இந்திர பதவி கூடும் இகத்தினில் பரம் கொண்டாடும் இணையரு செல்வம் கோடி இல்லத்தின் நடுவில் சேரும் சந்திர வதனி கண்கள் சாடையில் பார்த்தால் போதும் தாய்விழி பட்ட கல்லும் தரணியில் தங்கமாகும் எந்த ஓர் பதவி வேட்டேன் எளியனுக்கு அருள் செய்வாயே இகத்தினில் செல்வம் தந்து இயக்குவாய் கமலத்தாயே. எத்தனை பேர்க்கு கிட்டும் இறையருள் ஆன்ம சாந்தி இகமெனும் கடலில் விழுந்து எவர் பிழைத்தார்கள் நீந்தி தத்துவ படியேயாவும் தலைமுறை வழியே கிட்டும் தவமெனும் முயற்சியாலே பவவினை தணிந்து போகும் அத்தனை முயற்சி என்ன அண்ணல் மா தேவி கண்ணில் அருள்மழை வந்தால் போதும் அகம்புற முக்தியாகும் இத்தனை சொன்ன பின்னும் இன்னுமா தயக்கம் தாயே இல்லத்தை செல்வமாக்கி இன்னருள் புரிவாய் நீயே. நீருண்ட மேக கண்கள் நிழலுண்ட கரிய கூந்தல் நேர்கொண்ட மாந்தர் வீட்டில் நிலை கொண்ட செல்வ பந்தல் சீர்கொண்ட அமுதச் செல்வி சில்லென்ற காற்று பாய்ந்தால் சேர்கின்ற மேகத்தண்ணீர் சிதறுண்டு பாய்வதைப் போல் வேர்கொண்ட பாவமேனும் வினைகொண்ட பாவமேனும் வேய்கொண்ட தோழினாய் உன் வெளிகண்டால் தீர்ந்து போகும் தேர்கொண்டேன் புறவி இல்லை செல்வமாம் புறவியாலே திருவருள் செய்வாய் நீயே தேப்பெரும் கமலத்தாயே. ஆக்கலும் அழித்தல் காத்தல் அருள் நிறை இறைவன் சக்தி அன்னவன் தோளில் நீயே அனைத்துமாய் விளங்கும் சக்தி ஆக்கலில் வாணியாவாய் அழித்தலில் திருவாய் நிற்பாய் அழிக்கின்ற வேளை வந்தால் அந்தமில் துர்க்கையாவாய் தீக்கொண்ட கரத்துநாதன் திருப்பரா சக்தியாக திரிபுரம் 7 லோகம் திருவருள் புரிந்து நிற்பாய் வாக்குயர் கமலச் செல்வி வாடை நீ தென்றல் நீயே வளமென இறப்போர்க்கெல்லாம் வந்தருள் புரிகின்றாயே. வேதத்தின் விளைவை போற்றி வினைப்பயன் வினைப்பாய் போற்றி சீத தாமரையை போற்றி செம்மை சேர் அழகே போற்றி கோதை பண்புடையாய் போற்றி குளிர்ந்த மா மழையே போற்றி ஓர் தத்துவத்தில் நிற்கும் உமையவள் வடிவே போற்றி பாதத்தை கமலம் தாங்க பல்லுயிர் காப்பாய் போற்றி நாதத்து நெடியோன் கொண்ட நங்கை நீ போற்றி போற்றி பாதத்தில் சிரசை வைத்து பணிகின்றேன் போற்றி போற்றி மாதத்தில் ஒரு நாள் கூட மறந்திடாய் போற்றி போற்றி. அந்தலர் கமலம் போன்ற அழகிய வதனி போற்றி அலைகடல் அமுதமாக அவதரித்து எழுந்தாய் போற்றி குந்திடா அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்தமா மதியினோடும் குடிவந்த உறவே போற்றி மன்றத்து வெங்கடேசன்
மனங்கவர் மலரே போற்றி, மாலவன் மார்பில் நின்று மயிலெனச் சிரிப்பாய் போற்றி, என்றைக்கும் நீங்காதாக இருக்கின்ற திருவே போற்றி, எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி. தாமரை மலரில் நிற்கும் தளிரென்ன திருவே போற்றி, தாமரை வதனம் கொண்ட தங்கமாமணியே போற்றி, தாமரை கரத்தில் ஏந்தி தவமென நிற்பாய் போற்றி, தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி, தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தகை செய்யும் திருவே போற்றி, தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி, தாள் மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி. பெண்ணென பிறந்தாயேனும் பெருந்திரல் கொண்டாய் போற்றி, பிருகு வம்சத்தில் வந்த பீடுடை வதனம் போற்றி, சந்திர வதனி கண்கள் தாய் சாடையில் பார்த்தால் போதும் தாய் வழி பட்ட கண்ணும், பெண்ணென பிறந்தாயேனும் பெருந்திரல் கொண்டாய் போற்றி, பிருகு வம்சத்தில் வந்த பீடுடை வதனம் போற்றி.